குழந்தைங்களே, போன வீடியோவில் கூனி எப்படி கைகேயியுடைய மனசை கலைச்சா. அப்போ கைகேயி அவகிட்ட என்ன சொன்னா, நாளைக்கு பாரு நான் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன் பாருன்னு சொன்னால. இப்போ கைகேயி தசரத மகாராஜாவுடைய வரவை எதிர்பார்த்திருக்கிறான். அதுக்கு முன்னாடி தன்னுடைய நகையெல்லாம் கழட்டி அங்கங்க வீசி எழுகிறான். தலைவீரி கோலமா தன்னை பண்ணிக்கிறான். அப்புறம் தரையில படுத்து அப்படியே சோகத்தில் இருக்கிற மாதிரி அழுதுட்டு படுத்துட்டு இருக்கான். தசரத மகாராஜா சந்தோஷமா இந்த பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை பத்தி எல்லாம் கவனிச்சுட்டு எல்லாருக்கும் உத்தரவு போட்டுட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்காக கைகேயியுடைய அரண்மனைக்கு வரார். சாதாரணமா கைகேயி அவருக்கு ரொம்ப பிடித்த மனைவி. அதனால எதுவா இருந்தாலும் அவகிட்ட தான் ஷேர் பண்ணிப்பார். அவர் வந்தா வாசல் யூஸ்வலி கைகேயி வாசல்ல வந்து வரவேற்பான். ஆளையும் காணும். உள்ள போனா அங்கேயும் காணும். பணிப்பெண்ட்டு கேட்குறேன், எங்க அம்மா அம்மா கோபமா இருக்காங்க. கோபமா இருக்காங்களா? என்ன கோபம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா மெத்தையிலும் காணும். கீழே தலைவெறி கோலமா கிடக்குறான். ஐயோ, பதறி போறார். கைகேயி, உனக்கு என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லையா? ஏன் இப்படி படுத்து கிடக்குற? யாராவது ஒன்று ஏதாவது சொன்னாங்களா? யாராவது அவமானப்படுத்தினாங்களா? ஏன் இந்த நிலைமை அவனுக்கு அப்படின்னு கேட்குறான். அப்படியே அவ நாடக மயில், அதனால மயில் மாதிரி தோகை தலைமுடியெல்லாம் விரிச்ச தலைமுடியோடு அப்படி எழுந்திருந்து, என்னை யாரும் அவமானப்படுத்தலை, என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கினது யார் தெரியுமா? யார் சொல்லு, இப்பவே அவங்க தலையை வெட்டிடுறேன். நீங்க தான். நான் என்ன பண்ணினேன்? என்ன பண்ணினீங்களா? நானே உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த பகிர்ந்துக்கலான்னு ஓடோடி வந்திருக்கிறேன். அங்கதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறேன் தானே சொல்ல வர. அதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அதுதான் பிரச்சனையே. ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யக்கூடாது. பின்ன யாருக்கு செய்யணும்? பரதனுக்கு செய்யணும். பரதன் என்னுடைய மகன், என் மகனுக்கு தான் பட்டாபிஷேகம் செய்யணும். அது எப்படி நியாயமாகும்? ராமன் தானே மூத்த மகன். உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சா? என்னுடைய கல்யாணத்தப்போ எங்க அப்பா கிட்ட என்ன சத்தியம் பண்ணீங்க? எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு தான் பட்டம் சூட்டுவேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஞாபகம் இருக்கா? திருன்னு முழிக்கிறார். அப்புறம் இப்ப என்ன மாத்தி பண்ணிருக்கீங்க. ஐயோ கைகேயி, ராமனை போல ஒரு நல்லவன் கிடைக்க முடியுமா? அது தவிர அவனுக்குத்தானே பட்டம் போகணும். மூத்த மகன் அவன் தானே. அதை பத்தி எல்லாம் எனக்கு அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா? அப்ப சத்தியத்தை மீறலாமா? அது ஒரு ராஜாவுக்கு அழகா? நீங்க மீறிடுவீங்களா? ஐயோ சொன்னா புரியும். உனக்கு என்ன இன்னைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்குள்ள ஏதாவது பிசாசு பிடிச்சிருக்கா? நான் உங்ககிட்ட ஒரு தடவை போருக்கு வந்தப்போ உங்ககிட்ட 2 வரம் வேணும்னு கேட்டேன் இல்லையா? அப்ப கூட எனக்கு வேணும் போது கேட்டுக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அது இப்ப கேட்கிறேன். அந்த 2 வரத்தை கொடுங்க. எத்தனை வரம் வேணா கேளு, தரேன். ஆனா இது மட்டும் வேண்டாம். இல்ல, 2 வரம் கேட்கிறேன். 1, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். 2, ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும். என்னது? ராமன் காட்டுக்கு போகணும்? இது பேயா பிசாசா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? இப்படி நல்ல ஒரு பையனை காட்டுக்கு அனுப்பணுங்கிற? அவனை நீ உன்னோட மகன் மாதிரி தானே வளர்த்த. அவன் மீது பாசத்தை கொட்டினே. எப்படி உன்னால அவனை காட்டுக்கு அனுப்ப முடியும்னு சொல்ல முடியுது? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. இப்பவே நெஞ்செல்லாம் பதறுது. நீ எது பெண்? அவன் திருப்பி பிடிச்சபடியிலேயே நிக்கிறான். கெஞ்சி பார்க்குறான், தயவு செஞ்சு ப்ளீஸ் நான் சொன்னது கேளு. அதெல்லாம் முடியாது. சரி, ஒரு கட்டத்துக்கு இறங்கி வர. சரி, போனா போறோம். நான் பரதனுக்கு பட்டம் சொல்றேன், ராமனை காட்டுக்கு அனுப்பாது. அது முடியவே முடியாது. ராமன் இங்க இருந்தா பரதனால ஆட்சி பண்ணவே முடியாது. ராமன் இங்கேருந்து போய்தான் ஆகணும். உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? ராமன் இங்கேருந்து போனா நான் செத்து போயிடுவேன். அவன் இங்கேருந்து போன அடுத்த நாள் நீ எனக்கு காரியம் பண்ணணும், தெரியுமா? ஏன் இப்படி இருக்க? என் உயிர் எடுக்கிறதுல உனக்கு என்ன திருப்தி? அப்படியெல்லாம் இல்லை. ராமன் காட்டுக்கு போனோம், என் மகன் பரதனுக்கு பட்டம் சூட்டம். இதை நீங்க செஞ்சு தரலன்னா நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். என்னது? இதுக்கு எதுக்காக சாகணும்? இல்லை, உங்களுக்கு தன் மனைவிக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாததால் கைகேயி தன் உயிரை மாய்த்து கொண்டால் அதன் அந்த கெட்ட பேரும் உங்களுக்கு வரும்.
இப்படி அவரை எமோஷனல் பிளாக்மெயில் பண்றார். தசரதர் துடிச்சு போறார். சரி, நீ சொன்னாலும் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், சொன்னதை செஞ்சாலும் செய்வேன், அப்புறம் அதுக்கு மேல அவமானம் எனக்கு வேற ஒன்றும் கிடையாது. சரி, ராமனையும் காட்டுக்கு அனுப்புறேன், பரதனுக்கும் முடிச்சுடுறேன். இப்போ போய் ராமனை கூட்டிட்டு வர சொல். அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவனை கண்ணார் ஒரு தடவை பார்த்துட்டு போறேன். எப்படியும் நான் நாளைக்கு செஞ்சுதான் போறேன். சாகிறதுக்கு முன்னாடி என் குழந்தையை ஒரு தடவை கண்ணால பார்த்துட்டு போறேன். ஆனா நான் இறந்து போனால் உன் மகன் எனக்கு எந்த வித கிரியையும் செய்யக்கூடாது. ஏன்னா நீ என்னுடைய பெண்டாட்டியே இல்லை, நீ என்னோட பெண்டாட்டியே இல்லை, நான் உன்னை கை கழுவுறேன். அப்போ உன்னுடைய மகனுக்கு எப்படி என் மீது எந்த உரிமை இருக்கு? அதனால அவனும் எனக்கு காரியம் செய்யக்கூடாது. இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, எக்கடோ கெட்டுப்போம் அப்படின்னு திட்டிட்டு அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறார். கைகேயி ராமனுக்கு சொல்லி அனுப்புறார். அடுத்த வீடியோவில் ராமன் எப்படி இந்த நியூஸை ஏற்றுக்கிறாருங்கிறத பார்ப்போம்.